அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மாமரங்கள் பூ பூத்து காய் உருவாகி வருகின்ற இந்த நிலையில் மாவில் அதிக விளைச்சல் பெற நாம் கையாள வேண்டிய உத்திகள் பற்றி விவாதிக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக சேலம் மாவட்டம் கடையம்பட்டி வட்டாரத்தில் பணிபுரிந்து வருகிறார். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார் சென்னையில் இருந்து இணைந்துள்ளார். சார் பிளீஸ். சார், நான் இந்த பூச்சி கொல்லி இதெல்லாம் நான் போக மாட்டேன். எதெல்லாம் கெட்ட காரியங்களோ அதை பத்தி நான் கண்டுக்க கூட மாட்டேன். ஐ கம் ஸ்ட்ரெயிட் டு த ஃப்ரூட்ஸ். சார், இப்போ நமக்கு எது சார் ரொம்ப லாபகரமா இருக்குது? ஃப்ரூட்டா இருக்கிறதா, பல்பா இருக்கிறதா? பல்ப்ல அதிக லாபம் கிடைக்குமா, ஃப்ரூட்ல? சார், இப்போ மேங்கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார், இப்போ இமாம் பசந்த் மாதிரியான ரகங்கள், காலப்பாடு மாதிரியான ரகங்கள், பங்கனப்பள்ளி மாதிரியான ரகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பழமா அறுத்து நம்ம கொடுக்கறது நமக்கு லாபகரமான ஒரு இதுங்க சார். அதே இப்போ அல்போன்சோ மாதிரியான ரகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பழமாவும் அறுத்து அதை பயன்படுத்தலாம், அதை பல்பிங்க்கும் பயன்படுத்தலாம் சார். ஆனா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய டாக்டிஸ் இருக்கு சார். என்ன அப்படின்னா, இப்போ அல்போன்சோ பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல 40 ரூபா 45 ரூபா கிலோ வித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த சமயத்துல அவங்க பல்பிங்க்கு அதை எடுக்க மாட்டாங்க, ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து இது பண்ண முடியாது. அவங்க நார்மலா தோத்தாபுரி 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா, மேக்சிமம் 10 ரூபா 14 ரூபாய்க்கு மேல போக மாட்டாங்க சார். அவ்வளவு ரேட் எல்லாம் போட்டு வாங்க மாட்டாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மாதிரிதான் ரேட்டு பாத்துக்குவாங்க சார். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ நம்ம அல்போன்சோ ரகங்கள் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். எக்ஸ்போர்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இதுக்கு நம்ம கொண்டு வந்துடும். அந்த பல்பிங்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம், அதாவது உதாரணத்துக்கு ஒரு 10 டன் பல்பிங் பண்றாங்கன்னா அதுல 2 டன்னு தான் அல்போன்சோ இருக்குங்க சார். மீதி பாத்தீங்கன்னா ஒரு 3 டன்னு 4 டன் 5 டன் பாத்தீங்கன்னா செந்தூரா இருக்கும். செந்தூரா அந்த, அதாவது நம்ம அல்போன்சோ பழுத்துடுச்சுன்னா பாத்தீங்கன்னா இனிப்பு தன்மை இருக்கும், புளிப்பு தன்மை குறைவா இருக்கும். ஆனா செந்தூரா பாத்தீங்கன்னா ஒரு அந்த செமி ரைப்பன், அந்த டூ ரைப்பன் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா புளிக்கும், நமக்கு தெரியும். பல்பிங்கு பாத்தீங்கன்னா புளிப்பு தன்மையும் இருக்கணும், இனிப்பு தன்மையும் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அல்போன்சோவை குறைச்சிட்டு, ஏன்னா ரேட் அதிகம், எல்லாமே அங்க கொண்டு போக முடியாது. அந்த கொண்டு வந்த எல்லா பல்பையும் பல்பிங் பண்ண எல்லா பல்ப்பும் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ரேட்டுக்கு விற்போமா, நல்ல மார்க்கெட் வருமா, அது எக்ஸ்போர்ட்டை பொறுத்து தான் சார். அவ்வளவு வருமானு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணிக்குவாங்க சார். ஒரு 2 டன்னு அல்போன்சோ, மீதி 4 5 டன் 6 டன் செந்தூரா, மீதி இருக்கிற 2 டன் 3 டன் பெங்களூரா. பெங்களூரா அவ்வளவு பழுத்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் அதிகமா பிடிக்காதுங்க, அது இனிப்பு தன்மையோட தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட அல்போன்சாவும் பெங்களூரா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதிகமான இனிப்பு தன்மை இருக்காது. தோத்தாபுரியை பொறுத்த வரைக்கும், பெங்களூரா பொறுத்த வரைக்கும் அதிகமான இனிப்பு தன்மை இருக்காது, மைல்டா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அல்போன்சோ தோத்தாபுரி அது கூட இது மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் செந்தூரா முடிஞ்சு போச்சு, ஏன்னா எப்போ நமக்கு தெரியும் செந்தூரா ஏர்லி சீசன்னா செந்தூரா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சமயங்கள்ல நீளம் கலந்துக்குவாங்க சார். நீளமும் அதோட சேர்த்து அரைச்சி இது பண்ணுவாங்க சார். அதனால நம்ம பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ இருக்கக்கூடிய மேங்கோஸ் நல்ல ரேட்டா நமக்கு கிடைக்குதுன்னா அந்த ரகங்கள் சாப்பிடக்கூடிய ரகங்களா இருந்தா நம்ம அறுவடை பண்ணி விற்கிறது நல்லதுங்க சார். அதாவது சாப்பிட்றதுக்கு விற்கிறது நல்லது. இந்த லோ காஸ்ட் இருக்கக்கூடிய தோத்தாபுரி, நமக்கு நீளம், இது மாதிரி ரகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பல்கா வருது. ரேட் அதிகமா இருந்ததுன்னா அது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு கடைசி சீசன்ல வர்றதுனால நீளம் கூட 20 ரூபா 25 ரூபா எல்லாம் போகும். கேரளால 40 ரூபாய் எல்லாம் கூட போயிருக்கு, 50 60 ரூபா கூட போயிருக்கு. அது மாதிரி சமயத்துல நம்ம பல்பிங் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கேரளாக்கு அனுப்பி விட்டுறலாம். கேரளா இங்கேயே தோட்டத்திலேயே 30 35 ரூபா, 25ல இருந்து 35 வரைக்கும் கிரேடிங் பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம அந்த ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்டு போகலாம் சார். நீங்க மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்கு, ரேட் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ரேட்டு சாப்பிடக்கூடிய மாம்பழங்களுக்கு நல்ல ரேட். போன வருஷம் எல்லா மாம்பழத்துக்குமே நல்ல ரேட்டு கிடைச்சது, ஏன்னா விளைச்சல் கம்மி. அதனால
அப்படி கிடைக்கும் போது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துடலாம் சார், கன்சம்ஷன் கொடுத்துடலாம். இல்ல ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பல்பிங் போகக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாத்தையும் பல்பிங் வந்து பல்கா வந்து தள்ளி விட்டுறலாம். அது மாதிரி நம்ம அந்த மார்க்கெட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரியும் ரேட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பார்த்து நம்ம டிசைட் சார் பண்ணலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் சார், ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். இப்போ வந்து இந்த மேங்கோ சீட்ஸ் இருக்குல்ல, அந்த விதைகள், அதை வந்து மேங்கோ சீட் காஃபி, அதை அரைச்சி காஃபி பவுடர் மாதிரி சிலர் யூஸ் பண்ணி அது ஹெர்பல் நிறைய ஹீலிங்க்கு யூஸ் பண்ண, அது உண்மைதானா சார்? சார் உண்மைதான் உண்மைதான். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நானே சாப்பிட்டுருக்கேன். தாத்தா வந்து சொல்லுவார், அதாவது என்னன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய மாங்கொட்டை வந்து ஊர்ப்புத்தன்மை வந்து தூர்ப்புத்தன்மை வந்து அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாட்டிங் எஃபெக்டை வந்து நல்லா வச்சிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ரெண்டாவது இந்த அல்சருக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லது சார். வயிற்று புண்ணை வந்து அது ஆத்தும் சார். இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதனால அதை ரோஸ்டிங் பண்ணி, ஏன் இப்போ இந்த தேத்தாங்கொட்டை மாதிரி தேத்தாங்கொட்டை காஃபின்னு வந்துருச்சுங்க, நிறைய இது வந்துருச்சுங்க. அது மாதிரி இப்போ மேங்கோ இது வந்து அதை ரோஸ்டிங் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து யூஸ் பண்றாங்க சார். நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார். நன்றி திரு ஹியூபர்ட், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சேலத்து மாங்கனி சொல்லுவாங்க சார். சேலத்து மாவட்டத்தில் காடையாம்பட்டி வேலை செய்யறாரு. நல்லா அருமையா வந்து நிறைய ரிலீஸ் போடுறாரு. அனைவரும் தோட்டக்கலை பிதாகுலம்னு சொல்லலாம். அவரை ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை வந்து மக்களுக்கு கொண்டு போறதுக்கு இந்த டிஜிட்டல் மீடியா வெரி குட் ரெவல்யூஷன். அதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் மாமரம் வந்து எண்ணி ஜெயிக்கிற மரம் தான். நிறைய நம்மளுடைய ஊருக்கு ஏத்த மரம் சொல்றதோட வெயில் அதிகம் உள்ள ஊர்களை எல்லாம் மேங்கோ போடலாம். இல்ல அது விரும்புற ஒரு கால சூழ்நிலை வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த வேலை மாவட்டத்துல ராஜா மாதிரி இருக்கு. அந்த ஊர்ல திருப்பத்தூர் போனா அங்க வந்து செடியை மட்டுமே கப்பல் அனுப்பியிருக்காங்க சார், எக்ஸ்போர்ட் பண்ணி. அந்த மாங்காயெல்லாம் விட பழத்தெல்லாம் விட சார் பேசிட்டாங்க. பட் அது கொட்டை செடிப்பாங்க சார். வெறுமனையா பல்ப் பேக்ல வாங்கிட்டு வந்துட்டு 50 வாங்கிட்டு வந்து கொட்டையை போட்டு சின்ன சின்ன கவர்ல போடுவாங்க. மழை கோயில போட்டு மெதுவாக தான் முளைக்கும். அது முளைச்ச பிறகு வந்து ரேட் வந்து 50 5 ரூபா ஆயிரும். அடுத்த சைஸ் அரிசி போக ஒரு 4-5 வாட்டி பைகளை மாத்துவாங்க சார். அதுலயே 100 ரூபாய் போயிருக்குங்க. அந்த கிராஃப்டிங் மட்டும் அவ்வளவு டிமாண்ட் சார். அது வளர்ந்த செடி, தொட்டி செடி. ஸோ ஃபார்மருக்கு வந்து அங்கெல்லாம் வந்து வெறுமனி தண்ணி மட்டும் வச்சு மண்ணை மட்டும் வச்சு கூட இந்த திருப்பத்தூர்ல எல்லாம் வேலை பார்த்தேன் நான். ரொம்ப அருமையான எனக்கு அதிர்ஷ்டம் வந்து எல்லா மாவட்டத்தையும், அதாவது மேங்கோ எங்கெல்லாம் இருக்கா அங்கெல்லாம் ஏடிக்க வேலை பார்த்தேன் சார். ஸோ இங்க 2 வாட்டி மேங்கோ சேவை நடத்திருக்கிறேன் மக்களுக்காண்டி. நிறைய டெக்னாலஜி வந்து மேங்கோ செய்ய வேண்டி இருக்கிறது ஒரு முக்கியமான இதாக இருந்தாலும் அந்த மகத்தான மகசூல் தரத்துக்கு முக்கிய விவசாயிகள் வந்து யாருமே மாமரத்தை குத்தைக்கு விடக்கூடாது சார். நான் வந்து நிறைய பத்தி நிறைய கற்றளி இருக்கேன். 200 கட்டு போட்டு வச்சு திருச்சியில வந்து சில ஊர்ல இருக்க மேங்கோ வந்து வேற மாதிரி இருக்கு. டேஸ்ட் தான் மாதிரிம்பாங்க. அருமையான மரம் சாசன மாநிலத்துல இருக்கு, லோக்கல் வெரைட்டி. ஸோ என்னன்னா ஒரு டென்ட்லயே ஒரு மேங்கோட மார்க்கிங் வந்து ட்ரெமெண்டஸ். நமக்கு நெல் ஜெயராமன் மாதிரி சேலம் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அந்த மாதிரி அங்கேயே சில வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க வந்து இந்த தோட்டக்கலைத்துல மிக சிறப்பான ஒரு நல்ல முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, we give only very good variety called Alfonso for every farmer. அப்புறம் அடுத்து ஹைட்ரஸ் பெஞ்சில் கரெக்டாக கொடுக்குறோம். விவசாயி கம்மியா போட்டாலும் குறைச்சு போட்டாலும் we give this very good support சார். ஃப்ரீ சார். சாகுபடி செலவு அரசே ஏற்கிறது. ஸோ எந்த விவசாயம் இருந்தாலுமே அந்த மாமரத்தை நினைச்சா போதும், அவரு தோட்டங்களை பதிவு பண்ணா போதும் சார், உடனே கொடுக்க ஏற்படுவோம். அதே மாதிரி அடநடை முறை உன்னதமா இங்க இருக்கு. உடம்பேட்டில வந்து ஒரு அருமையான ஊர்ல வந்து இங்க வந்து அந்த ஒரு ஜெயின் கம்பெனிக்கான போட்டு குரூப் பண்றாங்க டெக்னாலஜி. மேங்கோ வந்து does wonderfully even in the very good controlled conditions. அப்ப நம்ம வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இந்த உணவப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் இரிகேஷனுடைய மேங்கோ ஹைட்ரஸ் பிளான்டிங் பிளாட்ஸ் எல்லாம் மல்சிங் போட்டு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல மேங்கோ வளர்த்து சும்மா 1.5 அடி 2 அடி உள்ள கண்ணுங்களை வச்சுட்டு கூட வளர்ந்தோட ஒரு 1.5 அடி முடி வளர்ந்தோட நிறைய அதுக்கு எல்லாமே ஆல் த கண்ட்ரோல் மெஷின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்புட்ஸ் அதை வச்சு பண்ற போது அருமையா இருக்கு அதோட ரிசல்ட். அப்ப மேங்கோ வந்து விவசாயம் கைவிடப்பட்ட விஷயம் வந்து ஒரு 20 பாயிண்ட் இருக்கு சார். சார் ஒரு 15 கவர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறது ரொம்ப இடர்படா இருக்கு சார். நம்ம நிறைய கண்ணு கொடுக்குறோம், ஆனா வந்து அந்த வாங்கும் பொழுது இருக்க ஆர்வம் வந்து நடுற போது இல்லாத ஒரு சூழ்நிலை. இத்தனை காரணம் இருந்தாலும் நம்ம வந்து மன்னிக்க முடிய விவசாயிகளை ஏன்னு கேட்டா வந்து எவ்வளவு கணக்கு கொடுத்தோம் சார். கொடுத்த கண்ணை விட வளர்த்த கணக்கு வந்து நம்ம கம்மியா தான் இருக்கிறதால ஒரு விகிதாச்சாரம் கம்மியா இருக்கிறனால இன்னும் அசராம கொடுக்குறோம். விவசாயம் அசராம வாங்கி நடுறாங்க. அவங்களாம் வந்து எந்த மிஸ்டேக் இல்லை. ஆனா என்ன வருதுன்னா விற்கிற போது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை அறுவடை பண்ற போது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் முக்கியமா இந்த சார் சொல்ற பழைய இன்னைக்கு எல்லாத்தையும் டேமேஜ் ஆகி டிவாஸ்டேட்டிங் பண்ணிட்டு வருது. ஸோ 200 வகையான பயிர் தாக்குறது பழகிங்கிறது சார். அது கண்டிப்பா பெறமட்ட கம்பல்சரி ஃப்ரீயா கொடுக்கணுங்க தோட்டத்துல. இவரி ஃபார்மர்ஸ் ஷுட் ஹேவ் தி சப்போர்ட் ஃபார் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி கிராப். ஏன்னா ஒரு ஃபீல்ட்ல இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறமட்ட மேசிவ் வைக்கணும். அதோட முக்கியமா தேனிப்பட்டி வைக்கணும் சார். சார் சொன்னதுல வந்து அந்த ஒரு ஈல்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து அந்த சாயில் ஹெல்த்லாம் சொல்லிட்டாரு, சூப்பரா காட் பண்ணிட்டாரு. என்னன்னா ஒரு மிரக்கல் என்னன்னா ஒரு வறட்சியே வருது,
தண்ணி உள்ளவர்களே ஒரு அற்புதமான ஒரு டிராபிக்கல் கிங்னு சொல்றான். உண்மையிலே கிங் தான் அவரு. இந்த கிராப்புடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தா சீசனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளவோ இடர்படுத்த கொடுத்தாலும் மாமரம் வந்து விவசாயிகள் காப்பாற்றிடும் எப்படி இருந்தாலும். என்ன ஒரு வருஷம் காய்க்க வருஷம் காய்க்கல ஒரு இது இருந்தா கூட சில பகுதியில் வந்து அந்த மேங்கோடைய இது வந்து ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய 10 காய் கிடைச்சா கூட போதுங்க. செம்ம ரேட் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஒரு சார் அருமையான கேள்வி கேட்டாங்க ஹியூபர்ட் சார். அதாவது ஜூஸுக்கு போறதுனாலதான் பழமானார். பேசிக்கலி பார்த்தா ஆல் வெரைட்டிஸ் ஆர் கம்மிங் ஃபார் ஜூஸ் எல்லாமே இந்த இதுதான் சார், நீளம் தான். அதாவது அது பெங்கால் தோத்தப்படி சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க பல பேர்ல. அதான் மேசி உற்பத்தி ஆகுது, வெயிட் ஜாஸ்தி இருக்கு, டன்னேஜ் இருக்குது, ஃபார்மரால ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. என்னன்னா இப்ப ஹார்வெஸ்ட்ல வந்து நம்ம டிபெண்ட் பண்ணல. அதாவது எல்லா விஷயம் மேங்கோ விஷயம் வந்து ஹார்வெஸ்ட் பயன்படுத்தணும். ட்ரீ வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கேட் வேஸ் இருக்கு, புருனிங் இருக்கு. அதிர்ஷ்டம் நீங்க வந்து இது ட்ரோன் வந்துருச்சு. இனிமேல பயிர் பாதுகாப்புறதுலாம் யோசிக்க தேவையில்லை. அவங்க நம்ம தோட்டக்கலை துறை நிபுணர்களை கன்சல்ட் பண்ணி தேவையான மருந்து மட்டும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 60% மேங்கோ பிளான்ட்ஸ் ஆர் கில்ட் பை த இன்டிஸ்கிரிமினேட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் அன்னெசரி கெமிக்கல்ஸ் which are not required சார். அதாவது ஒரு அக்டோபர் மாசம் வறட்சி இருந்தா பூக்கிற ஒரு பொதுவான தத்துவம் இருக்குது. மழை பெஞ்சுதாக்கா வந்து பூக்கிறது தள்ளி போயிடும். இருந்தாலுமே வந்து அந்த பிரான்சிங் வர ஸ்டேஜ்ல நிறைய தத்து பூச்சி வருதுன்னா அது வந்து 1-2 மாதிரி பார்த்தா ஓவர் நைட் வந்து மல்டிப்ளை லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் கிவ் வெரி பிக் டேமேஜ் ஃபார் த அதர் ஃப்ரூட்டிங். இது அந்த பூங்கோத்துல போனா சேதம் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யறோம். தோட்டக்கலை பயிர்களை வந்து பண்றோம். இதுக்கு நிறைய செஞ்சுட்டு வர்றோம், ரீஜனரேஷன் கொடுக்குறோம். இருந்தாலும் இந்த கவாத்து டெக்னிக் நம்ம கவர்மெண்ட்லயே சில எஃபர்ட்ஸ் வந்து எப்படி மற்ற பேருக்குலாம் கொடுக்குறோமோ, களைக்கொல்லி அடிக்கிறதா மருந்து கொடுக்குற மாதிரி கவாத்துக்கு தனியா அசிஸ்டன்ஸ் கொடுத்து தனியா மேன் பவர் ரெடி பண்ணி அதோட இது கொடுக்குற மாதிரி அது கிளைம் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மேசிவா கொடுத்துருவோம்னா நிச்சயமா இருக்கிற ஈல்ட பூஸ்ட் பண்ண முடியும்னு எனக்கு கருத்துங்க சார். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆர்கானிக் இன்புட்ஸ் நிறைய வந்துருச்சு. அதனால வந்து எல்லாமே பேக்கேஜ் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஃபார் ஆர்கானிக் மேங்கோ டெவலப்மெண்ட் நிறைய பண்றாங்க விவசாயிகள், யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கவாத்து பண்றதுக்கு வந்து அவங்க மனசு வரமாட்டேங்குது. இளைய பச்சையா இருக்கும் போது வெட்டுறதுக்கு அவ்வளவு இல்லாம கவலைப்படுறாங்க. ஆனா அதுலயும் திருப்பதி சில பேர் அட்வான்ஸ் விவசாயிகள் இருக்காங்க, செய்யறாங்க கரெக்டா. ஏன்னா 1/3 பாப்புலேஷன் அது 1/3 வந்து விளைச்சல் தான். அதாவது அந்த சன்லைட் சார் சொன்ன மரத்துக்கு உட்காந்து வெயில் அடிக்கணும் சார் முதுகுல. ஸோ இஸ்ரேல்காரங்க வந்து பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மேங்கோ பார்த்துட்டு என்னங்க மாவட்டத்தில் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளவு வச்சிருக்கீங்க ப்ரூனிங் பண்ண முடியும் கேவலம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ எந்த ஊர்லாம் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட மாமரம் வந்து கை கொடுக்குறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு நீண்ட கால மரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நிறைய நின்று ஜெயிக்குது. இருந்தாலும் விவசாயிகள் அப்பா செய்யற மாதிரி பையன் செய்ய மாட்டேங்கிறாரு. அது என்னுடைய வேதனையான ஒரு அனுபவம். நிறைய பேர் பார்த்த வரைக்கும் பையன் வந்து அங்கே இருக்காங்க, குத்தை காசை தான் புரிஞ்சுட்டு 4 பேர் விட்டுட்டு காட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க. இது வந்து நிறைய பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய ஒரு இதா இருக்குது. தருமபுரி சூப்பரா அங்கெல்லாம் வருது, மழை நம்பி வருது. அங்க வந்து மழையை நம்பியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறனால நம்ம இன்னும் கூட அதோட ப்ரொமோஷன் டெக்னாலஜில நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்குள்ள ஒரு அந்த பெர்மனன்ட் கொடுக்க மட்டும் இல்லாம அந்த ஆர்கானிக் மேங்கோ தனி அக்ரிகேட் பண்ணி ரெக்கார்டிங் ஆஃப் தி ஏரியாவையும் வந்து சரியா பண்ணணும். இப்ப நம்ம தோட்டக்கலை ஏகப்பட்ட கண்டு கொடுத்துரும் அல்போன்ஸ்ல. அதனால அந்த அல்போன்ஸ் வந்து நிறைய இருக்குதாங்க. என்ன ஒரு கொடுமையான விவசாயிகள் வந்து வாங்குற போது குத்தகைக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு அடிச்சு கழி போட்டு அங்கேயே பிரிச்சு கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கான். விவசாயிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல வந்து நம்ம சொல்றது அனைத்து விவசாயிகளும் நீங்க ஒன்றும் பெரிய அளவுல உங்களுக்கு மாங்காய் விவசாயிகளும் வந்து டைம் லாஸே கிடையாது, வேற வேலையே கிடையாது, உங்களுக்கு ஒன்லி தோப்பு தான். அப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து டீசெண்டா வந்து அது வந்து ஒரு ஆளுங்களை பராமரிச்சு செய்யும் போது அந்த அறுவடை பண்ணக்கூடிய ஒரு 2-3 இன்ச்சு விட்டு காம கட் பண்ணணும் சார். அவ்வளவுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வந்து முயற்சி எடுத்தா போதும் சார், எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம். அது கூட விட்டு கட் பண்ணலாம், சில மரத்துக்கலாம். ஸோ வந்து அந்த சீசனாலிட்டி முதல்ல ஒரு வந்து நம்ம வந்து செந்தூரா வரும் சார். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் காத்திரிச்சா மழை கீழே வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் மெக்கி வைக்கிற பழக்கம் இருக்கு, அதனால தான் தப்பு கிடையாது, இடையூறு கிடையாது. ஸோ நிறைய மாவட்டங்கள் வந்து மாங்கனி திருவிழா நடத்துறாங்க. கிருஷ்ணகிரிலாம் சூப்பரா நடத்துவாங்க சார். ஏன் வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு போறதுக்கு ஆசையா இருக்கும். நாங்க வேலை பார்த்த போது வேலுமூர்த்தி வச்சிருந்தோம், திருப்பதியில வச்சிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் மேங்கோ உள்ளதுக்கு வந்து தோட்டக்கலை ரொம்ப சிறப்பான ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மைல்ஸ் தான் இன்னும் கூட ஏன்னு கேட்டா அந்த பாப்புலேஷன் மெயின்டைன் பண்றது எல்லாருக்கும் சேலஞ்சா இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் அடிக்க விட்டு அந்த பாப்புலேஷன் மெயின்டெனன்ஸுக்கு நல்ல குரோ பேக்ல போட்டு கொஞ்சம் நம்ம வந்து கொடுத்து விட்டு மாதிரி நிறைய கொடுக்குறோம். கண்ணு அது வந்து ரியலா வந்து டெக்னிக்கலி கூட்டு வெரிஃபைங்க. ஏன்னா ஃபார்மர் லெவலில் அந்த இன்னொரு பையில போட்டு வைக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க, செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலே பாதி டெக்னாலஜி வந்து நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் இடர்பாடாயிருது. ஒரு காலத்துல வந்து பிரைவேட் அரசுக்காரங்க வந்து கவர்மெண்ட் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம டாக்டர் சந்தோஷ் ஒரு ஹார்டிகல்ச்சர் டைரக்டர் வந்தவங்க தான் தெளிவா சொன்னாங்க, வீவில் ஒன்லி சப்ளை தாங்க. அவங்க கேஸ் எல்லாம் போட்டாங்க, கவர்மெண்ட் என்னமோ ரைட் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பிரைவேட் அரசுக்கு வெரி மச் டாமினேட் பண்ணாங்க. அதுல நம்ம செடி கொடுப்போம், இது கூட சரிங்க, இது கவர்மெண்ட் சரிங்க, அது இது வந்து இங்க சரிங்க அப்படின்னு ஒன்லி க்ரோன் அப் பிளான்ட் அண்ட் பெரிய பிரைஸ் ஃபார் தட் இது காமிச்சு அது வித்தாங்க. அவர் சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து தோட்டங்கள் நாங்கள் சேலஞ்ச் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதான் ஒரு கால திருப்பத்தில் இப்பெல்லாம் வந்து எல்லாம் மாறி டோட்டலாக வேண்டிய ஸ்டேட் லெவல் பாலிசி ஒன்லி அவருக்கு ஃபார்ம் கிவ் நிறைய ஃபார்ம் இன்னும் பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது சார். நம்ம ஃபார்ம்ல நிறைய நடவடிக்கை இருக்கு. இன்னும் மதர் பிளான்ட் நர்சரி நிறைய டெவலப் பண்ணலாம். ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கு, ஒரு கிராப்பா இருக்கு. இந்த வந்து இப்போ மேங்கோக்குன்னு உள்ள பெல்ட், அந்த பெல்ட் வேற எதுக்கு நம்ம வந்து அதிகம் பண்ண முடியாது, அது முக்கியமான பாயிண்ட். அதனால வந்து கொஞ்சம் அந்த டிப்ரிகேஷன் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரெகுலர் கொடுத்து அந்த வெர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் கொடுத்து ஃபார்ம் மூலமே நம்ம வந்து நிறைய வந்து அந்த டெக்னாலஜி கொடுத்து கூட வந்து விவசாயிகளுக்கு வந்து அது ஸ்ப்ரீட் கொடுத்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு 5 டன் தொழுவத்தை போட்டாருன்னா வந்து திரும்பி பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு ஆர்கானிக் குவாலிட்டியான மேங்க கிடைக்கும், கேபிங் நல்லா இருக்கும், பிரைஸ் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு கற்பனை பயிரால இந்த பயிரை வந்து நல்லா பராமரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. அது வந்து சில நேரம் பார்த்தா அது ஒரு பார்க் படம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு விஷயத்துக்கே வருங்க, விளக்கு படிக்க வராது.
ஸோ அது என்ன பண்ணணும், வெட்டி போட்ட பகுதி அங்கே போடக்கூடாதுங்க. காவசிஞ்சோட கவாத்து பச்ச பகுதிகளோட தூரம் தான் போகணும் முக்கியமாக. ஏன்னா அது சின்ன அளவில் அந்த ஒரு இளம்பர பூக்களாக இருக்கும். அது வந்து ஒரு மரங்கள் வந்து வேதனையா இருக்கும் பார்த்தா மரம் இதாகிறது. இதே மாதிரி இந்த விலங்குகள் சேர்த்து அதிகமாக பாதிக்கப்படுற மரங்கள் மேங்க மரம் தான். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விலங்குகள் தாக்கல் பகுதியில் வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து அது தனியாக சிறப்பாக சில கவனம் வேணும். இது வந்து என்னன்னா ஒரு கூட்டமாக வந்து மேங்க தான் கூட்டமாக தாய் யானை வந்து குட்டி யானை கொடுத்து நிறைய நாங்கள் விளம்பரத்தோடு பழைய ஊரில் ஜல்லிப்படிங்கிற ஊரில் வந்து 1000 ஏக்கர் இருக்கு. ரெகுலராகவே அந்த அனிமல்ஸ் வரும். அனிமல்ஸ் வந்து அங்கே ஃபாரஸ்ட் தந்தாது வரும். ஸோ நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லணும் அதை எதையும் சொல்ல முடியாதுங்க. சுற்றுலா நம்ம தான் உள்ள போகணும். ஏன்னு கேட்டால் நேரம் கலவரமா இருக்கு. ஏன்னா ஒரு 100 யானை கொண்டா போதுங்க, டைகர் தானா இங்கே வந்துருங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. அரசாங்கத்தோட சில முயற்சி பண்ணி ஃபாரஸ்ட்காரங்க அனுப்பிடுறாங்க, பயிற்சி விட்டுறாங்க. இந்த போது வந்து இந்த மேங்கோ பொறுத்த வரைக்கும் உன்னதமான ஒரு பயிர். கொஞ்சம் பயிர்கள் வந்து அந்த மிருகங்களுடைய அக்சஸ் இல்லாத அளவுக்கு பாதுகாப்படுறதுக்கு நிறைய ஊடு பயிர்களை, அது விரும்பாத பயிர்களை பூச்சி வரட்டி மாதிரி பயன்படுத்தி நம்ம அந்த மிருக வரட்டிகளை தான் பயன்படுத்தணும் நம்ம செய்ய முடியும். இதுல முக்கியமாக லைட் ட்ராப் பெர்மனண்டா வச்சுட்டா அந்த பார்க் போருடைய அறைகளை பார்த்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெர்மனன்ட் ட்ராப் கம்பல்சரியா கொடுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே மேங்கோடைய அந்த இது வந்து விவசாய காரணம் தெரியாம இருக்கு. இதோட ஜோக்குனால அந்த பந்தல் காய் அட்டாக் பண்ணாது. ஸோ அதுல ஓரளவு போடுறாங்க, பயிருக்கு பதிலாக போடுறாங்க. அந்த பழகி பார்த்தா ஒரு குவாலிஃபைகேஷன் மாதிரி நிறைய இடத்துல போய் விட்டு வேலை போயிருங்க. ஸோ அந்த டேமேஜ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி மச் சோல்டு வெரி லோ. அந்த ஃபர்ஸ்ட் வர சீசன்ல வரக்கூடிய வந்துடும். இதே மாதிரி நட்டு விளையாட்ஸும் அடுத்த சேலஞ்சிங். நட்டு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றது சார் சொல்லுங்க. எல்லாம் ஆக்கிக்க வெரி குட் டெக்னாலஜி. ஐ அப்ரிஷியேட் ஸ்பெஷலி ஃபார் அவர் டாக்டர் குபேர் சார் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி டிசமினேஷன் இன் ஒரு ப்ரொஃபஷனல் வே இந்த மீடியா ஆல்சோ. ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சார். பேசிட்டே இருக்கலாம் 4 முழுசும். வாய்ப்புக்கு நன்றி சார். எனக்கு டோட்டலி வந்து ரொம்ப அருமையான வந்து நிறைய ஞானம் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நான் நிறைய ஃபுல்லாவே 4 புக்லாம் தயார் பண்ணி விவசாயிகள் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த யூனிவர்சிட்டியில அருமையான புக் கொடுத்தாங்க, 5 கொடுத்தாங்க. அதில் காப்பி எடுத்து நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாச்சு. ஸோ இந்த செமினார் சர்வே கண்டக்டட் இன் மெனி பிளேசஸ். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் தி மேங்கோ கிராப் இன் வேரியஸ் வேர் த அடிக்கேட் வாட்டர் அண்ட் சாயில் இஸ் ஹெல்த் இஸ் குட்டுங்க. செம்மண் காட்டில் வரக்கூடிய அற்புதமான பயிர். இதனால நம்ம வந்து முருங்கைக்கு போட்டியாக கூட கொண்டு நம்ம எக்ஸ்போர்ட் கொண்டு போகலாம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. என்னன்னா வந்து யாரை வாங்கி யாரும் செய்யறதா இந்த ஒரு இன்டர்மீடியட் சொல்ல முடியாது. கம்பெனிஸ் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஃபேமிலி உள்ளதே நம்ம யாரும் கிவ் ஒரு கொடுத்தா கொடுக்கும். ஆனால் அந்த நெட்வொர்க்கை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட்ல வந்து சில ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் மல்டிபிளா வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஈ வந்துச்சு. அது மாதிரி மேங்கோ சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னும் விவசாயம் நல்ல விலை கிடைக்கும். இந்த நல்ல விலைங்கிற போது விவசாயிகள் கொடுக்கும் போது நம்ம கஸ்டமருக்கு எதையும் பார்க்குற போது இந்த அவைலபிலிட்டி தான் இம்பார்ட்டன். நம்ம தோட்டங்களை மையெல்லாம் வச்சுக்கலாம். பண்ணி நிறைய மாட்டம் வைக்கிறோம். ஸ்டேட் லெவல் எல்லாத்தையும் வைக்கலாம். சென்டர் கோயத்துல அது அற்புதமாக இயங்கிட்டு இருக்கிறது. ஸோ நிறைய பகுதிகள் வந்து நம்ம வந்து இன்னும் மக்கள் அங்கே வந்து உங்களுக்கு உழவு சந்தைகள் மூலமா கம்பல்சரியாக கூட நம்முடைய தோட்டங்களை மூலமா பண்ணைகள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி இருக்கலாம். ஏகப்பட்ட ஸ்கோப் உள்ள ஒரு பயிராக மேங்கோ வந்து நம்ம செஞ்சிருக்கிற முயற்சியில் வந்து ஒரு 25% மகிழ்ச்சி கொடுத்தா கூட இன்னும் 100% பயிருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது என்னுடைய கருத்து எடுக்கலாம். நன்றி சார், வாய்ப்பு நன்றி சார். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. வெதர் பேஸ்ட் மேங்கோ கிராப் இன்சூரன்ஸ் இதர மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது, தமிழகத்துல ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கேட்டிருக்கிறாரு. அதற்கு ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா திரு டாக்டர் குமரவேல்? பொதுவா இது வந்து பாலிசி மேட்டர் இருந்தாலும் உங்களுடைய கருத்தை சொல்லலாம் சார். இப்போ ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். தென்னைக்கும் மேங்கோவுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த இப்போ கடந்த ஆண்டுல இருந்து தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இது பண்ணியிருக்காங்க. அதனால இப்போதான் அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து இன் ஃபியூச்சர் வந்து அது டெவலப் ஆகும் சார். சார் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மேங்கோக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. சோ இதுவும் கவர்மெண்ட் பாலிசி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி எடுக்கணும். சோ அது தொடர்பான தகவல். அதாவதுங்க சார், இப்போ எம்எஸ்பி அப்படின்னும் போது இப்போ நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியும். அது ப்ரொடக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் லைஃப் வந்து அதுக்கு வந்து அதிகமா இருக்கும். இப்போ மேங்கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஹார்டிகல்ச்சர் கிராப் எல்லாமே ஹைலி பெரிஷபிள். ஏன்னா மாய்ச்சர் கண்டென்ட் அதிகம், மைக்ரோப்ஸ் வந்து அதிகம்ன்றதுனால ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும். அதை வந்து நம்ம ஈஸியா வந்து டிசைட் பண்ணி இது பண்ண முடியாதுங்க. அது ஒரு பை ப்ராடக்டாவோ இதுவோ கன்வெர்ட் பண்ணாதான் இதாகும். ஏன்னா ரெண்டாவது ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆன் சீசன் ஆஃப் சீசன் அப்படின்ட்டு வெவ்வேறு சீசன் மாறி மாறி வரும்போது இதனுடைய ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமாம் பசந்தெல்லாம் 200-250 ரூபா வரைக்குமே வந்து சேல் ஆச்சு. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மிங்க. இப்போ அது மாதிரி சமயத்துல வந்து அதை டிசைட் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும். இப்போ பொட்டேட்டோ மாதிரியான கிராப், ஆனியன் மாதிரியான கிராப் அப்படின்னா கோல்ட் ஸ்டோரேஜ்ல நம்ம வச்சுக்கக்கூடிய இது வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ப்ரொலாங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து கூட நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனா இது மாதிரி ஹைலி பெரிஷபிளா இருக்கும் போது ரெண்டாவது
அந்த ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி ஹை ஃபிளக்சுவேஷன், கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் கிடையாதுங்க சார், பெரிய ஃபிளக்சுவேஷன் வந்து இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு தக்காளியே பாருங்க, 50 பைசாவுக்கும் இருக்கும், 100 150 ரூபாய்க்கும் வந்து ரேட் ரைஸ் ஆகும். இந்த அளவுக்கு ஹை ஃபிளக்சுவேஷன் வர்றதுனால தான் அது வந்து டக்குன்னு அதை டிசைட் பண்றதுக்கு முடியாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு பொருளா வந்து எடுத்துட்டு வராங்க. அது கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல மாற்றங்கள் வந்து வரும் சார். நன்றி நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி, அதாவது மேங்கோ பல்ப் இண்டஸ்ட்ரி தமிழக தோட்டக்கலை துறையினரால் நடத்த வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதுவும் அகைன் பாலிசி டிசிஷன் தான். எல்லாம் சட்டமன்றத்துல கேட்க வேண்டிய கேள்வியே திரு ரெட்மி எஸ்ஐ இங்க கேட்டுட்டு இருக்கிறாரு, S1. சோ இது எல்லாமே பாலிசி டிசிஷன், கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய முடிவு. குறிப்பாக என்னுடைய கருத்து என்னன்னா, மேங்கோ பல்ப் இண்டஸ்ட்ரி இப்போ ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. தேனியில இருக்குது, கிருஷ்ணகிரியில இருக்குது, ஓசூர்ல பல இடங்கள்ல இருக்குது, சேலத்துல இருக்குது. ஆமா, இவை எல்லாமே இப்ப ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா விவசாயிகளை கூட்டி கூட அந்த கூட்டு பண்ணையம் திட்டத்துல நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். சோ இது டிபார்ட்மெண்ட்ல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இது தொடர்பான டாக்டர் குமரவேல் அவர்களது பதில். சார் நீங்க சொன்ன மாதிரிங்க சார், இது வந்து ஒரு பாலிசி டெசிஷன் மேக்கிங் தான் சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த இப்போ நம்ம கரும்பு மாதிரி, கரும்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். இந்த வெரைட்டின்னா வந்து 70 டன் வருது, 60 டன் வருது, குறைஞ்சது வந்து 45 டன்னுல இருந்து 70 டன் 75 டன் வரைக்கும் கூட நம்ம வந்து ஈரோடு ஏரியால எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதனால அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். அது பண்ணதுனால நமக்கு வந்து அது வந்து கரெக்டா சீரா போயிட்டு இருக்குதுங்க சார். பட் இது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் பண்ண முடியலைங்க. இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபிளக்சுவேஷன் வந்து இருக்கிறது, சடனா வந்து டிமாண்டு அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் வந்து திடீர்னு அதிகரிக்கும், குறையும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்பி இது பண்ண முடியலைங்க சார். ரெண்டாவது த்ரூ அவுட் த சீசன் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து இது வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ண முடியாது சார். இப்போ மற்ற மேங்கோ சீசன்ல மேங்கோ பல்பிங் வந்து இது பண்ணுவோம். இப்போ மற்ற சீசன்ல வந்து சார், உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணகிரிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ சீசன்ல வந்து பல்பிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அது முடிஞ்ச உடனே அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்கும் ரன் பண்ணுவாங்க. வெளியில இருந்து கொஞ்சம் நீளம் அது இது எடுத்தாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ரன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே பாத்தீங்கன்னா சும்மா தான் கிடக்கும் இண்டஸ்ட்ரி. அந்த சும்மா கிடக்குற நேரத்துல வந்து நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா, இப்போ அதே ஏரியால இல்லைன்னா வேற ஏரியாவில் வந்து கோவா, இப்போ மற்ற டொமேட்டோ வந்து லோ காஸ்ட்ல வந்து கிடைக்கிற மாதிரி, லோ ப்ரைஸ்ல வந்து கிடைக்கிற மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கொண்டு வந்து அதனுடைய பல்பிங்கை வந்து இது பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம் சார். அப்படி பண்ணும் போதும் வந்து ஒரு சில பிரச்சனை, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணாங்க சார். அதுக்கு அது வந்து என்னன்னா, அப்படி கொண்டு வந்து பண்ணும் போதும் அதனுடைய ஹைஜீன் வந்து பாதிக்கப்பட்டு அப்படின்றாங்க சார். அதாவது அதை வேற பொருள் வந்து கொண்டு வந்து இது பண்ணி ரன் பண்ணும்போது திரும்ப வந்து மேங்கோ பல்பிங்க்கு போகும்போது நமக்கு வந்து அதுல வந்து பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா கொஞ்சம் இது வந்து இருக்கு. அதனால இது மாதிரியான காரணங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பினான்சியல் இது எல்லாம் பார்க்கும்போது பிரைவேட் தான் இப்போது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஃபியூச்சர்ல வரலாம். நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது ஜாஸ்மின் மிஷன், சில்லி மிஷன், அது போல மேங்கோ மிஷன் வர வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன்ல ஒருங்கிணைந்ததுதான். அதனால அதன் வழியாக நீங்க பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. தனியாக மேங்கோ மிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. டாக்டர் குமரவேல் ப்ளீஸ். ஆமாங்க சார். அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஏற்கனவே மேங்கோ வந்து பெரிய லெவல்ல நம்ம டெவலப் ஆயிடுச்சு சார். அதுக்கு வந்து ஒரு மிஷன் வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ அந்த மார்க்கெட்டிங் ஒரு விஷனை வந்து செட் பண்ணி அதில் போனோம்னா போதும் சார். அதுதான் வந்து இப்போ மேங்கோவை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வேணும். இப்போ ஜாஸ்மின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் குறிப்பாக வந்து இந்த ஆஃப் சீசன் ஃப்ளவரிங்னு சொல்லக்கூடிய இந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டு வந்து கிடைக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் நம்ம தோவாளை மார்க்கெட்ல ஒரு நாள் வந்து போச்சுங்க. 7500 ரூபாய். அதாவது தங்கம் விலையும், தங்கம் 1 கிராம் விலையும், மல்லிப்பூ வந்து 1 கிலோ விலையும் வந்து ஒரே மாதிரி இருந்ததுங்க. அது மாதிரி கம்பேர் பண்ணி வந்து நியூஸ் பேப்பர்ல எழுதுனாங்க சார். அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்கக்கூடியது. அது வந்து நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிட்டு வருதுங்க. அதான் ஏன்னா அந்த பெஸ்ட் டிசீஸ்னுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாயிடுச்சுங்க.
ரிப்பீட்டடா வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து குறைஞ்சிருச்சுங்க. ரிசர்ஜன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சுங்க. அவுட் பிரேக் ஆஃப் த பெஸ்ட் வந்து அதிகரிச்சிருச்சுங்க. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் இப்போ மேங்கோவுக்கே பாத்தீங்கன்னா சார், இப்போ கண்டினியூஸா சிந்தட்டிக் பைரித்ராய்டு வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரிசர்ஜன்ஸ் டெவலப் ஆகி என்னாச்சுங்க, த்ரிப்ஸ் மைட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். சக்கிங் பெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இது மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்மின்ல ஏற்கனவே வந்துருச்சுங்க. அதையெல்லாம் சரிப்படுத்தி திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் வந்து அந்த சின்ன சின்ன இதை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் மிஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து கொண்டு வர்றாங்க சார். மேங்கோவுக்கு வந்து தேவைப்படாதுங்க சார். நம்ம ஏற்கனவே நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன்ல வந்து அதுக்கு வந்து ரன் பண்ணி ஸ்கீம்ஸ் இது எல்லாமே கொண்டு வந்து பெரிய லெவலில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சின்ன சின்ன கிராப்பை தான் வந்து ஹை வேல்யூ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கிராப்பையும் நம்ம வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு வச்சிருக்கோம். ஸோ சார் சொன்ன மாதிரி இது வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது. அது மார்க்கெட்டிங் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அதனால அதுல மிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு சரியா தெரியல, பிரகாசமாக இல்லை என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு ரெட்மி OS1, அதாவது ஜியோடேக்டு கல்டிவர் ஆர் வெரைட்டிஸ் ஏதாச்சும் மேங்கோல இருக்குதா, அதை அப்படி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது தோட்டக்கலைத்துறை முயற்சி செய்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது தொடர்பான தகவல் சார். ஜியோடேக் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேங்கோல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம இப்போ சேலத்துல வந்து சேலம் குண்டு, அதாவது அல்போன்சோ, குறிப்பா வந்து வரகம்பாடி குண்டு வந்து அதுக்கான இனிஷியேஷன் வந்து போயிட்டு இருக்குங்க சார். அது ஃபியூச்சர்ல ஆயிடும், கூடிய விரைவில் வந்து மேங்கோல இந்த வெரைட்டிக்கு ஆயிடும். ஏற்கனவே ரத்னகிரி அல்போன்சோக்கு வந்து இருக்கு. ரத்னகிரி அல்போன்சோக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து வாங்கியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரகம்பாடி குண்டுக்கு வந்து நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் போயிட்டு இருக்கு சார். இது வந்து டிபார்ட்மெண்ட் மட்டுமே பண்ணா இதாகாதுங்க சார். அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய குரோயர்ஸ், மற்ற வெண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி கொண்டு வரக்கூடிய இதுதான் வந்து இந்த ஜிஐ. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்போ மிளகாயில எல்லாம் ஒரு ரகம் கொண்டு வந்தாங்க ராமநாதபுரத்துல, அது அந்த விவசாயிகளோட முயற்சி. ஸோ இது மாதிரி பலால ஒரு வெரைட்டி ஏதோ வந்தது. ஸோ இதெல்லாமே அந்த விவசாயிகளோட முன்னெடுப்பு. இந்த வெரைட்டி இது பெக்யூலியரா இருக்குது, இது எங்களுடைய பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தமிழ்நாடு அரசுலயும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்குது, இதை அப்ரூவ் பண்றதுக்கு ஏஜென்சிஸ் இருக்குது. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுல வந்து சேலம் சேகோக்கெல்லாம் எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தால என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதாவது ட்ரூட் டைப் மேங்கோ வெரைட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் அதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. பொதுவா வந்து மாம்பழங்களை வந்து அந்த பழத்தின் வடிவத்தை வைத்து அடையாளம் பண்ணலாம், அல்லது இலை வடிவத்தை வைத்து அடையாளம் பண்ணலாம். இல்லாம ட்ரூட் டைப் எதை நீங்க மீன் பண்றீங்கன்னு தெரியல. டாக்டர் இளங்கோவன் அதுக்கு மேல கூடுதல் தகவல் ஏதாச்சும். அது என்ன சார்? அதாவது ட்ரூ டு டைப், அதாவது இப்போ ஒரு இமாம் பசந்த் அப்படின்னா அதோட ஹேபிட், கேரக்டர், பிசிக்கல், விஷுவல் அப்சர்வேஷன் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ட்ரூ டு டைப். அது மோஸ்ட்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம் எல்லாரும், இருந்தாலும் அவர் அதுல கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கேக்குறாரு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரூ டு டைப் வந்து இப்போ நம்ம விதைகள் வந்து போட்டுட்டு இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரூ டு டைப் அப்படிங்கறது வந்து கிடைக்காம இருந்தது. ஏன்னா வந்து செக்ரிகேஷன் வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த தாய் இது மாதிரியே வந்து அதனுடைய சேயும் வந்து இருக்காதுங்க. கண்டிப்பா அது வந்து மாற்றங்கள் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியும். அந்த ஜீன் அந்த விதைகள் போட்டு வர்றதுனால லாங் டியூரேஷன் அது வந்து வரும்போது அதுல வந்து கண்டிப்பா அந்த செக்ரிகேஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ மேங்கோல எல்லாமே நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான் கொடுக்குறோம். அதாவது கிராஃப்டிங், பெரும்பாலும் கிராஃப்டிங் கொடுக்குறோம், பக்கெட் பிளான்ஸ் கொடுக்குறோம். பெரும்பாலும் கிராஃப்டிங் தான் நம்ம வந்து அடாப்ட் பண்றோம். வெவ்வேறு வகையான கிராஃப்டிங் வந்து மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வர்றதுனால என்ன ரகம் இருக்கோ அந்த தாய் குச்சியை வந்து அப்படியே ட்ரூ டு டைப்பை வந்து அப்படியே கொண்டு வரோம் சார். அதனால வந்து அது அந்த ட்ரூ டு டைப் மாறாம இது பண்ணலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ மார்பலாஜிக்கலா பாக்குறோம் நம்ம வந்து அதனுடைய டேஸ்ட் அப்பியரன்ஸ் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், செய்யறோம். அது இல்லாம நம்ம இப்ப ஜீன் கோடிங் சிஸ்டத்துல வந்து நம்ம எடுத்து இப்ப ஜீன் பேங்க்ல வந்து நம்ம அதை பாதுகாக்கும் போது அந்த ஜீன் கோடிங் மூலமாவும் நம்ம வந்து இது பண்ணலாம் சார். அந்த ஜீன் கோடிங் ஃபெசிலிட்டி இப்போ தமிழகத்துல இருக்குதா
சார் இப்போ அது காஸ்ட்லி டெக்னாலஜி சார். அது எல்லாமே இப்போ என்பிபிஜிஆர் தான் வந்து பெரும்பாலும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே என்பிபிஜிஆர் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் சார் தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது மேங்கோ அதிகமாக உற்பத்தி ஆகும் அல்லது சாகுபடி செய்யப்படக்கூடிய மாவட்டங்கள்ல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மேங்கோக்கு நீ தனியாக வைக்கலாம், ஏன் வைக்கல? இவங்க எல்லாம் விஞ்ஞானிகள்லாம் ரிசர்ச் பேப்பர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் கோவையில் அமைந்திருக்குது. அங்க போய் நாம நீங்க வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம். இல்லாம வந்து டிபார்ட்மெண்ட் அல்லது யூனிவர்சிட்டி வந்து பல ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வேணும்னா நீங்க அந்த மாதிரி செய்யலாம். பயிர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒரு சில அந்த அங்க இருக்கக்கூடிய பேடி இது மாதிரி அக்ரி கிராப் 1-2, அது இல்லாம ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மேங்கோக்குன்னு பையூர்ல வச்சிருக்காங்க. இருக்கு சார் அது மாதிரி. இப்ப ஜாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருக்கு, பாலூர்ல இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பையூர்ல வந்து பாத்தீங்கன்னா மேங்கோக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சார், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் திருமதி ஷீலா தேவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹவு டு யூஸ் பாக்லோபிட்ரோசால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பாக்லோபிட்ரோசால் பயன்படுத்துறதுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறை இருந்தால் அதை தெரிவிக்குமாறு கேட்டேன். உண்மை சார், நம்ம இப்ப ஆஃப் சீசன் ஃப்ளோரிங்காக தான் பாக்லோபிட்ரோசால் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து எப்போ எடுக்கணுமோ அப்போ இருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அதை அப்ளை பண்ணணுங்க. இதனுடைய கண்டிஷனே வந்து பாத்தீங்கன்னா 10 வருடத்திற்கு மேற்பட்ட மரங்களுக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணுங்க. இது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அதாவது என்னன்னா விவசாயிகள் வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஆனா ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து விவசாயிகள் வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த பாக்லோபிட்ரோசால் இதை வந்து வேண்டாம். ஏன்னா மரங்கள் பட்டு போயிடும், அதனால வேண்டாம். இருந்தாலும் அவங்க கேட்கறதுனால சொல்றேன். அது பாத்தீங்கன்னா 10 வருடத்திற்கு மேற்பட்ட மரங்களுக்கு தான் வந்து நம்ம கொடுக்கணும் சார். மரத்தினுடைய ஏஜ் 10 வருட மரங்கள் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லி அந்த மரத்துக்கு ஒரு 30-40 இடத்துல வந்து அந்த பெரிஃபெரியில வந்து கடப்பாறையில ஓட்ட போட்டோ இல்ல ட்ரன்ச் மாதிரி ஒரு அரை அடி ஆழத்துக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே பெரிஃபெரி நிழல் விழுற இடத்துல வந்து பெரிஃபெரியில வந்து குழி எடுத்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க சார். அது மாதிரி இதுல வந்து கரைச்சி நம்ம அந்த வேர்களுக்கு வந்து கொடுக்கலாம். எப்பன்னா எப்போ பூக்கணுமோ அதுல இருந்து 3 மாசம் கழிச்சு பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இது வந்து பெரும்பாலும் ஆஃப் சீசன் ஃப்ளவரிங்காக இந்த பாக்லோபிட்ரோசால் பயன்படுத்துறாங்க. இந்த பாக்லோபிட்ரோசால் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும். we should give double the dose of fertilizers. அது மாதிரி கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தா ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நம்ம வந்து உடனே இரிகேட் பண்ணணும், கரெக்டா கொண்டு போகணும். அது மாதிரி இருந்தாதான் அந்த மரங்களை வந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு ஸ்டார்வேஷன் கொண்டு வரும், நிறைய பூத்துரும் எல்லாம். இது வந்து என்ன இதனுடைய ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஜிப்ரலின் பயோசிந்தசிஸ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரிகார்சரை வந்து அப்படியே இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணி குறைச்சி அதை வந்து ஜிப்ரலின் வரவிடாம இது பண்ணி அதை இன்டர்னோடல் எலாங்கேஷன் வராம பண்ணிட்டு சைட்ல வந்து ஃப்ளோரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனை கொடுத்து ஃப்ளோரிங்கை வந்து இன்டியூஸ் பண்ணும். எனாமஸா வந்துருங்க ஃப்ளோர் கண்டிஷன். அப்படி வரும்போது நிறைய காய்கள் பிஞ்சுகள் நிறைய பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சாப்பாடு நீங்க கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். டபுள் த டோஸ் வந்து கொடுத்தீங்கன்னா தான் மரம் வந்து அந்த ஈல்டு வந்து ஆஃப் சீசன்ல கரெக்டா கொண்டு வர முடியும். இல்ல ஒரு சிலர் வந்து இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங்ல ரெகுலர் சீசனுக்கே வந்து பாக்லோபிட்ரோசால், அதாவது அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா அல்ட்ரா ஐடென்சிட்டிக்கு பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லைங்க, அல்ட்ரா ஐடென்சிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெகுலரா கவாத்து பண்றதுனால கவாத்து பண்ணிட்டு அப்போ வந்து இது பண்ணிட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு பூ எடுக்கிறது கரெக்டா இருக்குன்றதுனால அல்ட்ரா ஐடென்சிட்டியில வந்து கொடுப்பாங்க சார். அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னா செடி 10 வருஷம் வந்தாலும் சரி வர்ற அளவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பிடிங்கி போட்டு திரும்ப வேற பிளான்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். பட் நம்ம விவசாயிகளுக்கு வந்து இந்த பாக்லோபிட்ரோசால் வந்து வேண்டாம், அதை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நிறைய மரங்கள் வந்து இந்த வருஷம் தான் வந்து கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35,000 ஏக்கருக்கு மேல எல்லாம் பட்டு போச்சுங்க சார். பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் வந்து ஆஃப் சீசன்ல வந்து நல்ல தோத்தாபுரிக்கு பெங்களூரா காய்க்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்குது, 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் ரேட்டு கிடைக்குது அப்படின்றதுனால மானாவாரியில எல்லாம் வந்து பாக்லோபிட்ரோசால் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது என்ன ஆகும், நமக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதுக்கு வந்து நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும், டபுள் த டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் வேணும். அந்த கான்செப்ட் அப்படியே தலைகீழ போயிடுதுங்க. அப்போ ஒரு ட்ரவுட் வந்ததுங்க. கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும்,
மே 25க்கு மேல 21க்கு மேலதான் மழையே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது வரைக்கும் பயங்கரமான ட்ரவுட். அந்த ட்ரவுட்ல ஃபுல்லா காலிங்க, மரங்கள் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அதனால இந்த பேக்லோபிட்டோசால்ங்கிறது வந்து நமக்கு ரெகுலரா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு ஆரோக்கியமான மரங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அது ஆஃப் சீசனுக்கு ட்ரை பண்றவங்க அது பண்ணுவாங்க சார். அதுவும் நல்ல தண்ணீர் இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நன்றி கண்டிப்பா. நன்றி நன்றி. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது அப்பேடா வழியாக அவங்க அப்ரூவல்ல தான் நம்ம வந்து ஃபுட் அந்த ஃபார்ம் ப்ராடியூஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ மேங்கோ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து அப்பேடா பண்றதுல சில சிரமங்கள் இருக்கு. மேங்கோ குரோவர்ஸுக்கு வந்து அந்த பேண்ட் கெமிக்கல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கெமிக்கல்ஸ் தொடர்பான தகவல்கள் நிறைய தெரியல. ஸோ அதற்கு வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டோ அல்லது அதை எப்படி அந்த விவசாயிகளுக்கு அந்த தகவல் எல்லாம் போய் சேர்றதுக்கு யாரை அணுகணும் அப்படிங்கிற தகவல் கேட்டிருக்காங்க. சார் இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இப்ப எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வியாபாரிகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் இப்ப கேரளா வியாபாரிகள் கூட கேரளாவில் வந்து மேங்கோவே ப்ரொடக்ஷன் வந்து இல்லைங்க, பெரிய லெவல் இல்ல. ஏதோ வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிருப்பாங்க, அது மாதிரி பெரிய தோப்புகள் அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. இந்த வடுமாங்க இது மாதிரியான ரகங்கள்லாம் வந்து அங்க அதிகமா இருக்கும். இருந்தாலும் கேரளாவில இருந்து மேங்கோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம இங்க விளையக்கூடிய மேங்கோ எல்லாம் அவங்க வந்து பல்கா இங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு வியாபாரி வெண்டர்ஸ் வந்து கல்ஃபுக்கு வந்து ஈஸியா வந்து அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க சார். அது மாதிரி இது நிறைய ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில இருந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலயும் நம்ம அல்போன்சோ, ரத்னகிரி அல்போன்சோ எல்லாம் நல்ல ஜிஐ டேக் வாங்கி அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். விவசாய குழுக்கள், தனியா விவசாயியை விட விவசாய குழுக்கள், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், அது மாதிரி வந்து நிறைய கிருஷி சக்தி மாதிரி அது மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணி நிறைய அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து அங்க அந்த ஏரியால வரக்கூடிய இது எல்லாத்தையும் பழங்கள் எல்லாம் வாங்கி அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது அது மாதிரி வந்து பெரிய லெவல்ல வந்து மகாராஷ்டிராவில் வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு சார். அவங்களுக்கு அப்பேடா வந்து அந்த பெரிய லெவல்ல நடக்கிற இடத்துல டைரக்டா வந்து எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, செய்யறாங்க. இப்ப தமிழ்நாட்டுலயும் பாத்தீங்கன்னா நிறைய முன்னெடுப்புகள் வந்து நம்ம பண்ணோம், இல்லாம இல்லை. இப்ப நம்ம விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ணோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லோக்கல் டிமாண்ட் வரும்போது அந்த எக்ஸ்போர்ட்ங்கிறதையே மறந்துடும். அப்புறம் வந்து அதிகமா விளைச்சல் வரும்போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மற்ற சமயங்கள்ல அந்த பேச்சை வந்து மறந்துடுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பேடா மூலமா தான் நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கான ட்ரைனிங் வந்து முன்னெடுப்புகள் வந்து போயிட்டு இருக்கு, இல்லாம இல்லைங்க. பட் பெரிய லெவல்ல ரீச் ஆகலாம் சார் இன்னும். ஏன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கணும். நம்ம ட்ரைனிங் கொடுக்குற இதுவும் விவசாயிகள் சைடும் வந்து ரெண்டும் வந்து அந்த ஆர்வம் காந்தங்கள் வந்து அந்த கரெக்டான இது இருந்தாதான் ஒரு அட்டாச்மெண்ட் வருங்க. அது இன்னும் அந்த ஒரு இது வரலைங்க சார். அது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பழைய காலங்களை விட இப்போ வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா அதுக்கான முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கு சார். நன்றி நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏரியா எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம்க்கு சாஃப்ட்வுட் மேங்கோ கிராஃப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துறோம், ஒய் நாட் அப்ரோச் கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்கிறாரு. இது இது தொடர்பான தகவல். அதாவது சாஃப்ட்வுட்டை பொறுத்தவரையில அது வந்து சர்வைவல் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நமக்கு சாஃப்ட்வுட் வந்து கிடைக்கிறது வந்து அப்ரோச் கிராஃப்டோட ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல். கூடுதல் தகவல் தெரிவிக்குமாறு குமரவேல் அவர்களுக்கு. கண்டிப்பா கேள்வி கேட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து நம்ம அவரை தெளிவுபடுத்துவோம். இப்போ வந்து நம்ம அப்ரோச் கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், அதாவது அந்த வேர் செடிகளை வந்து இப்ப சார் நம்ம இளங்கோவன் சார் வந்து முன்னாடியே தெளிவா சொன்னாரு. அதாவது மாங்கொட்டையை வந்து போடுறோம், இப்போ போட்டு வளர்த்து அதை எடுத்து பையில போட்டா ஒரு ரேட்டு, அதுல இருந்து திரும்ப ஒட்டு கட்டி அதை வந்து பெரிய பேக்ல போட்டா ஒரு ரேட் அப்படின்னு. அது கரெக்டு தான் சார் சொன்னது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் கிராஃப்ட்ல செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா சார், நம்ம வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த வேர் செடியவே வயல்ல வந்து வளர்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கடப்பாரை வச்சு கட் பண்ணும். கட் பண்ணி அந்த கட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய ஆணிவேர் வந்து அடிபட்டு போயிடும். அதை எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்றோம். டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும்போது அதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வரக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸ் தான் வந்து அதிகமா வந்து ஃபார்ம் ஆகும். டேப் ரூட் வந்து அடிபட்டு போயிடும். இது வந்து மெயின் ஒரு மைனஸுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கட்டி கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு பெரிய வறட்சியான காலம் வந்து வந்துருச்சு. வறட்சி வரும்போது இந்த அப்ரோச் பண்ண கிராஃப்ட் வந்து பட்டு போயிடும். ரெண்டாவது அதை இனவிருத்தி செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போயிட்டு மரம் எங்க இருக்கோ
ஒரு மரம் அதனுடைய தாய் மரம் எங்க இருக்கோ, தாய் செடிகள் எங்க இருக்கோ, அந்த இடத்துல வந்து இந்த வேர் செடியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அதை வளைச்சி நம்ம வந்து ஒட்டு கட்டுறோம். அதுக்கு வந்து நிறைய இடம் தேவை, நிறைய லேபர் தேவை. அங்க கொண்டு போயிட்டு தண்ணி வந்து ஊத்தணும், செய்யணும். நிறைய லேபர்ஸ் வந்து தேவை, நிறைய இட வசதி வந்து வேணும். அவ்வளவு பிரச்சனைகள் வந்து இதுல இருக்கு. ரெண்டாவது குவாலிட்டி வைஸும் பாத்தீங்கன்னா பட்டு போயிடும். ரெண்டாவது பிரான்ச்சஸ் வந்து வளர்றது பாத்தீங்கன்னா அது 4-5 பிரான்ச்சஸ் இப்படி தாய் செடி இது இருக்குன்னா அதுல வந்து ஒட்டு கட்டுவோம். அது என்ன போக்குல போதோ அந்த போக்குல தான் வந்து அது வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கும். யூனிஃபார்மிட்டி இருக்காது, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. அது கரெக்டா நம்ம ப்ரூனிங் சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்ம இது பண்ண முடியாது. ஆனா சாஃப்ட்வுட் பாத்தீங்கன்னா அந்த முளைச்ச விதைகள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த பையிலேயே கூட முளைக்க வைப்போம். இல்லைன்னா அது முளைச்சி லேசா வேர் வரும்போது அந்த வேரோட ஆணி வேரோட எடுத்து அந்த சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் அந்த பேக்ல போட்டு ரூட் ஸ்டாக்கை வந்து அது வந்து ஸ்டோன் கிராஃப்டிங்னு சொல்லுவோம். முளைச்சி ஒரு 7-8வது நாள்லயே கூட அதை கட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த குச்சிகள் காய்க்கக்கூடிய மரத்துல இருந்து எந்த எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி அதை பாதுகாப்பா அந்த குச்சிகளை கொண்டு வந்து நம்ம ஒரு நர்சரிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியிலேயே பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் நம்ம வந்து ஒட்டு கட்டலாம். அந்த அளவுக்கு அந்த குச்சிகளை வெளியில இருந்து நம்ம ப்ரிஃபர் பண்ற ரகங்களை வந்து இங்கேயே கொண்டு வந்து நம்ம ஒட்டு கட்டி நம்ம வந்து அதை வந்து கொடுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல வந்து வர்றதுனால யூனிஃபார்மிட்டி வந்து இருக்கும். அந்த செடிகளை கொண்டு போய் ஆணி வேரோட கொண்டு போய் வயல்ல வந்து நடவு பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு வறட்சி வந்தா கூட கொஞ்ச நாளைக்கு தண்ணி இல்லைன்னா கூட அந்த ஆணி வேர் வந்து அதை தாக்கு பிடிச்சு வளரும். ரெண்டாவது காத்து மழை அடிச்சாலும் அந்த ஆணி வேர் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் சாயாதுங்க. ரெண்டாவது யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஒரே சீரான தோட்டங்கள் வந்து ஒரே சீரான வளர்ச்சி வரும். ஒரே சீரான நேரத்துல வந்து அது பூக்கும். நம்ம சொல்ற மாதிரி கவாத்து பண்றது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் ப்ரூனிங் பண்றதுக்கும் ஒரே அது வந்து நல்ல ஒத்துழைப்பு வந்து கொடுக்குங்க. நல்ல விளைச்சல் நம்ம எந்த ரகத்தை வந்து ப்ரிஃபர் பண்றோமோ அந்த ரகத்தை வந்து நம்ம ஈஸியா வந்து கொண்டு வந்து அது ஃபாரின் ரகமா இருந்தா கூட அதை கொண்டு வந்து ஒட்டு கட்டி நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம். இவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கிறதுனாலதான் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம வந்து இந்த மாஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ப்ராபகேஷன் டெக்னிக்கை வந்து சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் வந்து நம்ம கொண்டு போகணும். நன்றி நன்றி டாக்டர் குமரவேல். நமது தோட்டக்கலைத்துறை வந்து உன்னதமாக பண்ணி நம்ம வந்து கொடுக்கறது மெயின் காரணமே நிறைய பேர் இருந்தாதான் செடியுடைய லாங் டேர்ம் சர்வைவல் இருக்கும் சார். அதனால நம்ம வந்து பிளான்ட் வரைக்கும் ரூட் க்ரோத் வந்து அதிகமா இருக்கு. அந்த குருத்து விட்டு மட்டும் நல்லா இருக்கு. ஏன்னா வளர்ச்சி கொஞ்சம் போறதுல வச்சு பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டெக்னாலஜி ஒன்று இருக்கு தோட்டக்கலைத்துறையில வந்து எந்த போனாலுமே அது வந்து கியூரிங்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி அந்த ஃபீல்ட்ல வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து நடணும். அந்த மாதிரி செய்யும்போது அது ஒண்ணுமே ஆகாது. சர்வைவல் நல்லா இருக்கு சார், குரோத் நல்லா இருக்கு. அதாவது அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. அதாவது குச்சி வர மாட்டா முழுசைட்லயும் இருக்கா கற்பனை. நம்ம தோட்டக்கலை அலுவலருக்கே சில பேர் அந்த மாதிரி சில கற்பனை தெரிய பார்த்தா கேள்வி பார்த்தாக்கா டெக்னாலஜி வைஸா எல்லாமே குட்டுதான். ஹைலி ப்ரொஃபஷனலா செய்யக்கூடிய மெத்தட் அது ஈஸியா வந்துருதுங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம தோட்டக்கலையில ஆல் பிரின்சிபல் ஃபாலோயிங் ஃபார் தி கிராசிங் ஒட்டு சேர்க்க கொடுக்கவே மாட்டாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட ரிஜெக்ட் அலோவ் பண்றோம். தென்னம்பலம் தோட்டக்கத்துல அனைவருமே பர்ஃபெக்டா பண்றாங்க சொல்ற கருத்து. இதே மாதிரி ஒருத்தர் இன்சூரன்ஸ் கேட்டுக்காருங்க. மாமரத்துக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை, கிடைக்காது. ஏனென்றால் கிராப் விச் இஸ் சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் எனிதிங் cannot be covered under insurance சார். அது வந்து அதுக்காக காம்பன்சேஷன் தர்றாங்க. when there is animal damage டேமேஜுக்கு வந்து என்னைக்கு கவர் ஆகுது அன்னைக்கு வந்து வெதர் கூட கிடைக்கும். இது லாங் டேர்ம் கிராப்னால சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி அவங்க முளைக்கிறதுக்கு விவசாயத்தை சில முயற்சி பண்ணாதான் இதுல 10 காசு பார்க்கலாம். அதனால ஈல்டுக்காக டிக்ளைனுக்காண்டி வந்து கிராப் செத்து போற மாதிரி அடிச்சுலாம் எனி அசிஸ்டன்ஸ் சார். ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரம்பி போச்சுங்க கன்னியாகுமரியில வேதனைக்காக 6000 கொடுத்தாங்க சார். மாணவர் இருந்துச்சு அதை போய் அதாவது எஸ்டிமேஷன் பண்ண முடியல சார். அவங்க டேமேஜ் எல்லாம் முடிஞ்சு வந்து சரியா அது ஒரு நம்ம நோக்கி போயிடல. நாங்க அசஸ்மெண்ட் போயிருந்தோம். அதனால எந்த ஒரு இன்சூரன்ஸுக்கும் சில பாலிசி இருக்கு, இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மிஷன் சொல்றாரு. இப்ப இருக்கிற தோட்டக்கலைத்துறையில முன்னதமா திட்டம்னா ஒரு மாவட்டத்தில் உள்ள வேலை செய்யற அலுவலர்கள் அந்த ஊர்ல உள்ள தேவையை அறிஞ்சு மிஷன் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு ஏக்கர் தராங்க சார், எவ்வளவு வாங்கிக்கலாம், எந்த கவனம் மாத்திக்கலாம் சார். அந்த அளவுக்கு வெரி குட் ஃபிளெக்சிபிலிட்டி அவைலபிள் இன்லைச்ச மிஷன் இட்செல்ஃப். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த சார் வந்து சொல்ற மாதிரி நிறைய பேர் நம்ம அலுவலர்கள் டவுட் கேட்கறாங்க. ஒரு விவசாயி வந்து சயின்டிஸ்ட் வரலைங்கிறாரு. சயின்டிஸ்ட் நம்ம அலர்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது டேமேஜ் வந்து ப்ரொஃபசர் தான் காலேஜ் மட்டும் சர்வீஸ் சார். வெப்சைட்ல கேட்கலாம். எல்லாருமே தேங்க்யூ சார். டாக்டர் இளங்கோவன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. டாக்டர் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் முருகேசன் திருநெல்வேலியில இருந்து பேசுறார் சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் தான் பேசுறேன். இந்த சாற்ற ஒரு கேள்வி. சேலம் பகுதியில மரங்கள்லாம் பூத்திருக்கா, நிறைய பூத்திருக்கா, கம்மியா பூத்திருக்கா இந்த வருஷம்? எங்க சார் சொன்னார் போன வருஷம் மகசூல் கம்மினாரு சேலத்துல. போன வருஷம் பூக்கள் கம்மியா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.
இந்த வருஷம் சேலம் ட்ராக்ல சார் இருக்காரு, அங்க வந்து பூக்கள் கம்மியா இருக்கா அல்ல ஃப்ளவரிங் நல்லா இருக்கா அல்லது மீடியமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேக்குறேன் சார். போன வருஷத்தை காட்டிலும் இப்போ வந்து அதிகமா இருக்கு சார். போன வருஷம் வந்து பூத்தது 20-30% தான் பூத்தது. அதுல ஈல்டு வந்து 10% தான் வந்ததுங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து 40% வந்து பூத்துருச்சு. 40% பூத்துருச்சு. இது வந்து கண்டிப்பா 80% வரைக்கும் பூக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மொட்டுக்கள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. 80% வந்து ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பா அட்டைன் பண்ணும். ஏன் கேக்குறேன்னா, பொதுவா டிசம்பர் மாசம் மழை பெஞ்சா மாமரம் பூக்குறது இல்ல. டிசம்பர் மாசம் அது இங்க திருநெல்வேலியில டிசம்பர் மாசம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. அங்க சேலத்துல மழை பெய்யலையோ டிசம்பர் மாசம்? அந்த அளவுக்கு பெரிய மழை இல்லைங்க சார். இப்போ நமக்கு நல்ல இங்க விடாம மழை, அதனால அதுதான் நவம்பர் 2 அந்த சமயங்கள்ல வந்து நல்லா பெஞ்சதுங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் பெருசா மழை இல்லைங்க சார். தென் மாவட்டங்கள்ல டிசம்பர்ல மழை பெஞ்சா ஒரு 2-3 பிரச்சனை. ஒண்ணு, வேப்ப மரத்துல நுனிக்கிளை வாடும், கீழப்பட்டி சந்தோனி டிசம்பர் மாசம், மார்கழி மாசம் ஒரு பாயிண்ட். அடுத்து எலுமிச்சையில வந்து மைட்டு டேமேஜ் வரும். அதாவது எலுமிச்சை மங்களகரமான மஞ்சள் நிறம் இல்லாம பழுப்பு கலர மாறும். உள்ள நோண்டி பார்த்தா எல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கும், தோல் கீழே எல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து மாமரம் வந்து பூக்கறல. இப்ப நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் பூ நிறைய பூத்துருச்சு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எங்க நகர்ல என்ன இப்படி அப்படின்னு கேட்டேன். உள்ள பார்த்தேன், அவர் எல்லாம் அந்த இது போட்டிருக்காரு, பேப்பர் பிளாக் இல்ல, பேப்பர்ல ஓடையை போட்டு பூசிட்டாரு. ஸோ அதுக்கு மழை தண்ணி உள்ள போகல. அதனால இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா தெளிவா ஆணித்தரமா சொல்லல. மாமரத்துக்கு டிசம்பர்ல மார்கழி மாசம் 1ஆம் தேதியில இருந்து தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் ட்ரிப் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது தெளிவா சொல்லணும். ஏன்னா நான் ஒரு 3 தோட்டம் பார்த்தேன். எல்லாருமே எங்க இருந்தாலும் இலங்கை கன்சல்டன்ட் இங்க எல்லாமே வராங்க, நம்ம பிஇ கன்சல்டன்ட் எல்லாம் நிறைய பேர் வராங்க. அவரு ட்ரிப்பு போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னங்க பூக்கலன்னாரு, பூச்சியான்னாரு. நான் பூச்சி இருக்கட்டும், தண்ணி எல்லாம் ட்ரிப் எல்லாம் தண்ணி விட மாட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், ட்ரிப் எல்லாம் தொடர்ந்து வருஷம் பூரா விடுறாரு, முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய இது. அடுத்து வந்து மாமரத்துக்கு வந்து இந்த இவர் டாக்டர் ஐநார்னு ஒருத்தர் உண்டு. இந்த நைனார்னு ஒருத்தர் ஹார்டிகல்ச்சர் ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அது மாதிரி பிசியாலஜி ஒருத்தர். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாமரம் நினைச்சா பூக்கும் அல்ல நினைச்சா இலை விடும். நீங்க சொன்னீங்க, ஒரு வாரம் சொன்னீங்க, இலை வரும் அல்ல பூக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு இது. மாமரத்துக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு மேல உரம் போட்டவங்களுக்கு எல்லாம் இலை நிறைய வருது, இலை நிறைய வருது. இது போக பொதுவா என்பிகே தனித்தனியா இந்த 1 kg 1:1 வரும்போது 2.2 கிலோ யூரியா, 6.4 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1.7 கிலோ பொட்டாஷு, ஒரு 30 கிலோ செமிச்ச குப்பேன், இந்த மாதிரி போட்டவங்களுக்கு இருக்கு. இந்த டிஏபி போடும்போது சில பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் அது ஒண்ணு. இது ஒண்ணு. ரொம்ப மேங்கோ பத்தி ஏதாவது சொன்னீங்க. என்னன்னா, இந்த மேங்கோக்கு இரிகேட் பண்ணக்கூடாதுங்கிற நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல உங்களுக்கு. நம்ம சொல்லிட்டோம் சார், 1 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திடணும். இல்ல, அதை வந்து இன்னும் ஓங்கிட்டோம். ஏன்னா நீங்க போற பக்கம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி இந்த நெல்லி மரத்துக்கு எப்போ சார் தண்ணி விடக்கூடாது? ஒரு நைனர் சொன்னார், மறந்து போச்சு. நெல்லி மரத்துக்கு ஏதோ டேட் சொன்னார், ஏப்ரலா என்னன்னு தெரியல. நெல்லி மரத்துக்கு, நெல்லி மரம் இருக்குல்ல, இந்த என்ன பேரு, அண்ணோவா அது மாதிரி, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஏதோ ஒன்று சொன்னாரு, அவர்கிட்ட மட்டும் கேட்கணும், எழுதி வச்சுக்கணும். அது மாதிரி இந்த நிறைய இதுல. இப்ப இன்னொன்னு வந்து ரிசர்ஜன்ஸுங்கிற நீங்க சொல்ற, நம்ம எதுவா பொதுவா வந்து எல்லாம் ரிசர்ஜன் ஒரு பழிய போட்டு போயிடும். ஆனா எந்த மருந்து அடிக்கணுமோ அந்த மருந்து அடிக்காம வேற மருந்து அடிக்கும் போது அந்த மருந்து கான்டாக்டில் உள்ள பூச்சி புழு தான் சாவும். சக்கிங் பெஸ்ட் பெருகும். பொதுவாக பைரித்திராய்டு, எந்த பைரித்திராய்டு அடிச்சாலுமே அது குயிக் கான்டாக்ட். குறிப்பா மீலிபக்குக்கு நல்லா இருக்கும் பைரித்திராய்டு. மீலிபக்குக்கு, ஏன்னா மீலிபக்கு வந்து ஜூஸை வந்து குழாயில குடிக்காது, 2 குழாய்க்கு மத்தியில குடிக்கும். அதனால அது சக்கிங் பெஸ்ட் தான்.
ஆனா 2 குழாய்க்கு மத்தியில் குழாயில தான் அந்த டைமித்தியேட்டு இதெல்லாம் உள்ள வருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அடுத்து வந்து மருந்து வந்து எப்படி தெளிக்கணுமோ அப்படி தெளிக்கணும், எப்படி கலக்கணும், எப்படி தெளிக்கணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா எங்க பார்க்கு இந்த நிக்கிறோம் பாருங்க, இந்த பார்க்ல வந்து கிளைபாசேட் வந்து சொன்னேன், எல்லாம் முடிச்ச பார்த்தா 1 மாசம் கழிச்சு புல்லெல்லாம் அப்படியே இருக்கு. என்னப்பா அடிச்சீங்களா? அடிச்சோம். என்ன வாங்கினீங்க? கிளைபாசேட் வாங்கினோம். எவ்வளவு மில்லி ஊத்துனீங்க? 15 மில்லி ஊத்துனீங்க. அமோனி சல்பேட் வாங்கினீங்களா? அது வாங்கின சார், அவர் ஏதோ 15 கிராம் போட்டாருண்ட. அமோனி சல்பேட் வாங்கினீங்களா? இல்ல சார், நீங்க அமோனி சொல்லி சொன்னீங்க. இதெல்லாம் வந்து சரி கிடையாது, உப்பத்தாங்க கலக்கணும்னாங்க. இவங்க கிளைபாசட்டையும் உப்பையும் கலந்து வச்சுட்டு ட்ரம்மில் இன்னைக்கு காலைல கலந்து ஸ்ப்ரேயர் ஆள் வரலன்னு நாளைக்கு தான் அடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய இது வந்து அந்த என்ன சொல்ற சில ஃபண்டமெண்டல் நம்ம லேக்கிங் ஆயிருது. அது மாதிரி சின்ன சின்ன ப்ரொபோசல். அடுத்து வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பத்தி ஒன்று சொன்னார் அவர். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே இப்போ ஒரு 15 வருஷமா இல்லை. இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் வசதி ப்ரொஃபஸர் புதுசு ஆள் இல்லை. இதோட வந்து ஆர்டிக்கிள்ங்கிறது தேவை. அன்னைக்கு ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பேங்க்ல ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு டிராப்ட் எடுத்திருந்தாரு, வெளியே பல்கேரியாவுக்கோ ஹங்கேரிக்கோ. என்னங்க 1 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, சம்பளமே அவ்வளவு வராதே என்ன சார்? இதுல ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணாதான் இத்தனை நம்பர் வரும், ஃபேக்டரி வந்து இவ்வளவு வருது, அது வந்து உடனே பப்ளிஷ் பண்ணிடுவான் அப்படின்னு. அது மாதிரி இப்ப எல்லாம் செமினார்ல அடிஷனலா 15,000 ரூபா வேணுங்கிறாங்க. 15,000 ரூபா உடனே பப்ளிஷ் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப பப்ளிஷ் ஆர் பெரிஷன் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. விவசாயிகள் வந்து அதாவது என்னன்னா, ஒரு கொல்லர் வந்து அருவாளை உருவாக்குவார். ஆனா அருவாளை அவர் விற்க போனாருன்னா ஒப்பேறாது. அதனால வேறவங்க தான் விற்கணும். அது மாதிரி வேளாண்மை துறை கான்டாக்ட் பண்ணலாம். இது போற கிருஷி விக்யான் கேந்திராங்கிற எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. அந்த போஸ்ட் எல்லாமே ஃபில்டப்பா இருக்கு. ஏன்னா அது வந்து ஐசிஆர் ஃபண்டிங்கு. அதனால அங்க கான்டாக்ட் பண்ணலாம். மிக நன்றி சார். ஓகே, நன்றி டாக்டர் முருகேசன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ஸோ இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஒரு நல்ல கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகவும் அமைந்திருந்தது. நல்ல தொழில்நுட்ப தகவல்கள் பரிமாறப்பட்டன. இது இந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான தலைப்பு என்பதால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நமக்கு வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இந்த புத்தாண்டில் அவருடைய முதல் நிகழ்ச்சியாக இது நடைபெற்றுள்ளது. அவர் தற்போதுதான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். டாக்டர் குமரவேல் அவர் மாறி இருக்கிறார். அவருக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கியமைக்காக அவருக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த டாக்டர் முருகேசன், டாக்டர் இளங்கோவன் மற்றும் தகவல்கள் பலருக்கும் சென்று சேர உதவிய நண்பர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.